முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து டிவிக்கு முன்னாடி உட்காந்து கிட்ட உட்காந்து பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கிட்ட பார்வை போயிடும்னு சொல்லி. இப்ப அப்படி கிடையாது. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் மொபைல கிட்ட வச்சு தான் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது என்னன்னா, கண் பார்வை போயிடும். கண் பார்வை தெளிவாகணும்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரைய சாப்பிடணும். பொன்னாங்கண்ணி கீரை 2 வகை இருக்கு. சிவப்பு பொன்னாங்கண்ணி, வெள்ளை பொன்னாங்கண்ணி. இந்த 2 பொன்னாங்கண்ணியுமே நீங்க சாப்பிட்டீங்கன்னா, கண்கள் பார்வை தெளிவாயிடும். இந்த பெயர் காரணம் பாருங்களேன், பொன்னாங்கண்ணின்னு முன்னோர்கள் வச்சிருக்காங்க. கண்களை பொன்னாக்கும் கீரை அப்படின்னு சொல்லி. அழகான பேர் வச்சுருக்காங்க பாருங்க. பச்சையா கூட திங்கலாங்க. இந்த கீரைங்க பருப்பு போட்டு நீங்க கடைஞ்சு சாப்பிடலாம், இல்ல பொரியல் வச்சு சாப்பிடலாம், சாம்பார் வச்சு சாப்பிடலாம், இல்ல தண்ணி சாறு கீரை தண்ணி சாறு வச்சு கூட சாப்பிடலாம். இது 30 நாள் 1 to 1 நாள் இந்த கீரையை நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா, உங்களுடைய பார்வை தெளிவாகி, கண்கள் குளிர்ச்சியாகி, அப்படியே உங்களுடைய உடம்பு முற்றிலும் அந்த சூடு தணிஞ்சு குளுமையாகிறது பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ பசுமையா சாஃப்ட்டா இருக்கு பாருங்க இந்த கீரை. அவ்வளோ சாஃப்ட்டா இருக்குங்க. அப்படியே பச்சையா கூட சாப்பிடலாங்க எடுத்து. கண்களுக்கு அவ்வளோ நல்லதுங்க.